ஹாய் ஹலோ நம்ம எப்படி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டீச்சர் சந்தோஷ் பேசுகிறேன். என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். சரி, பர்த்டேக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அவனை ப்ராங்க் பண்ணணும், ஃபன் பண்ணணுன்ட்டு கிஃப்ட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி, அது இல்லாமல் ஃபஸ்ட்டு அவன் ரியாக்ஷனில் எப்படி இருக்குது, ஒரு கிஃப்ட்டை கொடுத்தா இது வரைக்கும் அவன் வாங்கிக்கிறானான்னு தெரில. சரி, ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் கிஃப்ட் நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மீதெல்லாம் பண்ணலான்ட்டு வண்டியில் எடுத்து வந்துச்சு செங்கல்லாம். சரி, அப்படியே எடுத்து இதையும் கிஃப்ட்டு பேக் பண்ணுறோம். அது பேக் பண்ணிக்கிறாங்க கிஃப்ட்டு. சரி, இதையும் கிஃப்ட்டு இதான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அவனுக்கு செங்கல் தான். செங்கல் வச்சு கிஃப்ட்டு பேக் பண்ணிவிடுவோம். பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. பேக்கிங் பண்ணும்போது அப்படி கண்டினியூவாக வீடியோ எடுக்கிறேன், அது போடுவோம். ஓகேங்களா? என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. இது ஃப்ராங்க்கு கிஃப்ட்டு இதை வச்சுன்னு இருக்கிறேன். ஒரிஜினல் கிஃப்ட்டு பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. இதோ பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. அது ஒரிஜினல் கிஃப்ட்டு. இப்போ இந்த கிஃப்ட்டை பேக்கிங் பண்ணணும். அண்ணா, இது செங்கல்ண்ணா. இதில் என்ன பேப்பர் கீப்பர் போட்டுறீங்களா? கொஞ்சம் கல் ஆடாத மாதிரி அதை வச்சு விட்ருங்க. ஏன்னா ஆடக்கூடாது, இல்லை ஆடாமல் தானே வைக்கணும். எங்கள் வீட்டு பேர் வச்சுருவோம். ஏன்னா ஆடும், கல் வச்சோம்னா நார்மலாக ஆடும். ஆடாத மாதிரி வச்சு பண்ணிடலான்ட்டு தான் பேக்கிங் பண்ணிடுறேன். பேக்கிங் பண்ணிட்ட பிறகு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ அட்டை தான் வைக்கிறாங்க. பெரிய பெரிய அட்டையெல்லாம் எடுக்கிறாரு அண்ணன். அட்டையை எடுத்து வைக்கிறாரு. இப்போலாம் வச்சு வைக்கிறாரு. தலைவன் இன்னைக்கு சார் ஆண்டா சேகர் இன்னைக்கு இல்லை, நான் யூடியூப்லண்ணா. ஏன்னா தெரியக்கூடாதுல்ல அந்த இது அதனால் அவ்வளோதான். பேக்கிங் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த செங்கல் கிஃப்ட்டை. அவ்வளோதான். நம்ம வீடியோ நான் கேக் வெட்டும்போது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் வண்டியில் போகிறதுனால, நான் ஒரு ஆள் தான் வந்துக்கிறேன். வண்டியில் போகிறதுனால என்னால் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியாது. இந்த பேக்கிங்கோடு நான் இதோட முடிச்சிடுவேன் இந்த வீடியோவை. அப்படியே போயிட்டு நான் அவன் கேக் வெட்டும்போது அந்த ரியாக்ஷனை எப்படி இருக்குது, ஆள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான், இதுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். கண்டினியூ அப்படியே வீடியோ வரும். சரி, ஓகே. நான் அதில் போய் கண்டினியூ பண்ணுறேன். கேக் வெட்டும்போது பேக்கிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கிஃப்ட்டு. அதில் நம்மளுக்கு வரும். இது ஒரிஜினல் கிஃப்ட்டு. இது அவன் இருக்கும்போது பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பேக்கிங் பண்ணதை எடுக்கல வீடியோ. ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிஃப்ட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிஃப்ட்டு நல்லா இருந்தால் அதே போல் அந்த மாதிரி கிஃப்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுலேயும் என் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணுறேன் பர்த்டே. இது கிஃப்ட்டு வாங்கியாச்சு. ஆனால் செங்கல் தாங்க சரியான வெயிட்டு. எப்படி எத்தும்பா பிறந்தரில் வண்டியில் வேறு லைட்டாக ஆடுது. பார்த்துக்கலாம். அவன் ரியாக்ஷன் மட்டும் எப்படின்னு பார்ப்போம். நான் போயிட்டு கேக் வெட்டும்போது வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். அவ்வளோதான். பேசலாம். கேக்குக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. இது பேரில் எழுதிங்கிறாங்க. பையன் ஒரே சாலமாகலாம். கேக்கு எப்படி விட்டு பண்ணுங்க. அவன் ரியாக்ஷன் மட்டும் பார்த்துன்னு இருங்கண்ணா. பாருங்க, ஆளை பாருங்க. ஃப்ளாக்ஸ் வைக்க அடுத்த வீடியோ ஃப்ளாக்ஸ் ஏற்றுக்கிறேன். பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்னடா அம்பலப்புறம் பண்றாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து தெரியும். குமாரண்ணா வரலடா. எல்லாரும் இங்க வந்து சீக்கிரம் 2 பேருமே ஒன்னு பத்தா போதுண்டா. கிரிட்டுன்னு முடிக்கணும். கிஃப்ட் பாக்ஸில் இருக்கிற விஷயம் நம்மளுக்கு மாட்டேதாங்க தெரியும். அதில் என்ன இருக்குதுன்னு அண்ணா இங்கே நடக்கிற அலப்பறை பேரும் அலப்பறையாக இருக்குதுங்க. கேக் வெட்டுங்கப்பா போதும். ஒரு பாக்ஸை வச்சுன்னு ஐயோ சாமி. கிரிட்டு முடி அண்ணா வாங்கண்ணா. உனக்கு தானே அந்த கிஃப்ட் பாக்ஸ். நீ எத்துமாண்ணா வீட்டுக்கு? அண்ணா உனக்கு தானே அது. ஊதுங்க ஊது ஊது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
போட்டோ எடுங்க. குமாரண்ணா போனா குமாரண்ணா பயந்துனே கிடையாது. இவர் தாங்க எங்க மாமா விஜய் மாமா. டானுக்கே டான் டண்டனக்க டன். சின்ன மாமா குட்டி மாமா. அடுத்தது குட்டி மாமா குட்டி குட்டி குஞ்சான். ஐ ஐ ஐ ஐ சாமி வரும் போல இது விட்டா. இவனை பாரு. சின்ன மாமா உசுறு குசுறான கண்ணா மாமா. உசுறு குசுறு கண்ணா மாமா. நோ டிஸ்டர்பன்ஸ். அடுத்தது யாருப்பா? உசுரு உசுரு இரு 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 நம்ம லாஸ்டா போவோம். உசுரே உசுரே அண்ணா எல்லாரும் இல்ல எல்லாமே வீடியோல சேர்த்து கேக் ஆகாதா? அவ்வளவுதான். ஐயோ மாஷா இதுக்கு தான் பட்டர் கிரீம் என்னன்றது. ஃப்ரெஷ் கிரீம் செய்ய மூஞ்சில ஸ்டப்னு கழுவிடும். பட்டர் கிரீம்னா துடைக்கணும். அது கழுவினு உசுரே போ உசுரே போடா. நான் எங்க பார்த்தா அப்புறம் போடா. உங்களுக்கு வீடியோ எடுக்கிற சஞ்சய் சஞ்சய்ண்ணா வெயிட் தான் கிஃப்ட். வெயிட் தான் வெயிட் தான் நீங்க. சரி அப்படியே வீடியோ எடுக்கிறேன் கண்டினியூ. அந்த மண்டையில ரத்த ஊட்டும் மண்டையில இந்த வீடியோ ஐயோ இவன் கேக்க உயிரெல்லாம் கிடையாது. நீங்க மயிரா உயிர் ஆண்டா நீங்க கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம பண்ணுங்க. ஆளு மாட்டோலுமா இங்கே வந்து பாருமா. ஏழுமா எட்டுமா கேக்க கொஞ்சம் ஊட்டுமா. அப்படியே தூக்கி போட்டுரு வெளியில. அப்பாதரா அப்பாதரா அப்பாதரா. அடுத்து கிச்சு கிச்சுன்னு போட்டோ எல்லாம் தினேஷுக்கு அனுப்பி விடுவீங்களா? கிச்சு கிச்சுன்னு ஸ்டோரி மென்ஷன் பண்ணி போடுவேன். அப்ப கிருட்டு கிருட்டுன்னு. சரி கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுமா? அவ்வளவுதான். சரி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி நீ ஃபர்ஸ்ட், அப்புறம் மத்த வேலையை பார்ப்போம். அது எடுத்து வரோம் ஐயா. ஓபன் பண்றான் வீடியோ எடுக்கிறல. சும்மா அந்த கத்தியை வச்சு கிருட்டு ஒரு சின்ன இருப்பா கீழே பண்ணா நம்ம அந்த ஜன்னலுக்கு இதில் அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அதே பண்ணுறோம். பனியன் ஜட்டி ட்ரெஸ் வாங்கிட்டு திருப்பா பருப்புக்கு பிறந்தவங்க கோல்டு வின்னரா கம்பெனி பாக்ஸ் மாதிரி இருக்கு. பிராண்டட்னா கம்பெனி பிராண்டட். இந்த கோல்டு வின்னர் கம்பெனி பிராண்டா? கோல்டு வின்னர் என்ன இது? ஆனா இந்த பக்கம் பிரினா இந்த பக்கம் பிரினா அதானே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வேணா அந்த பக்கம் பிரினா அதானே தலைகளை வச்சுக்கிறேன். அதானே கரெக்டா தானே இது. என்னடா நீங்க வச்சிருக்கீங்க? ஐயோ வெறிதனமா இது வெறும் அட்டை பாக்ஸ்டா. டேய் பாரு இது மட்டும் இன்னொன்று. இப்போ வந்து ஒரிஜினல் கிஃப்ட்டை கொடுத்துக்கிறோம். அந்த ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். வந்து இப்போ அதில் யூடியூப்பில் போடுறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு கட்டுறீங்க
ஆமாம் எல்லாமே யூடியூப் போகிறதுக்கு தான் இவ்வளோ வேலை பார்த்துங்கிறது. எங்க தங்காங்கிறது பார்த்துட்டு அப்படியே வேந்து போயிட்டான். ரெண்டாவது ட்ரெஸ் நினைக்கிறேன். வேற ஏதோ இது என்னது? இது என்ன கம்பெனிப்பா? வாட்ச் நம்ம ரூமுக்கு வாங்கிருக்கியா? வாட்ச் தான். அப்புறம் என்ன பிடிக்கிறானே பார்த்து உடஞ்சிட போகுது. ஹாய் ஆராம்சே பொறுமை நிதானண்ணா, உடச்சிடாதண்ணா. இப்படி வாட்ச் தான்டா, கிட்டார் வாட்ச் மாதிரி. போட்டோ போட வச்ச மாதிரி பிஜிஎம் தான் இருக்கு. எவ்வளோடா செங்கல்ல கட்டி கிருட்டு கிருட்டு பண்ணி எங்களுக்கே பண்ணிட்டேன். போதும் செட்டு போட்டு நல்லா தூக்கி வாங்கிட்டு கண்ணு கிட்டா செம்மையா பண்ணியிருக்கா. இதுதான் எனக்கு. ஆனா இந்த அளவுக்கு இந்த மழை நூல் இருக்குன்னு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து என்ன ரியாக்ஷனை பாருங்க. அவன் ரியாக்ஷனை ஐயோ இவரு தாங்க முடியல ரியாக்ஷனு. இந்த பாக்ஸ் போட்டுல அப்படியே. அந்த பாக்ஸு பிரிக்கிற மாதிரி இருக்கும் பாரு சைடில் இருக்கும் பாரு. இந்த இது டேப் எடு சைடில். சரி ஓகே நண்பீஸ், எல்லாருமே அவனுக்கு விஷ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள் எப்படி கேக் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு. எல்லாமே ஃபன்னாக தான் கொண்டு போனேன். சரி ஓகே பாய். இன்னொரு வீடியோ நம்ம அடுத்த முறை சந்திப்போம். ஓகே ஆல் பாய். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும். அது இதோட முடிஞ்சிச்சிங்க கேக் வெட்டுற விசேஷம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சிங்க. அவங்க எல்லாமே பண்ணின்னுக்குறாங்க. மறுபடியும் அந்த கேக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். சரி ஓகே பாய்.